ஹாய் செல்குட்டீஸ், நான் தான் உங்கள் ஆஹானா அனு. அப்படியே வந்து நியூ இயர் நைட் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கன்னியாகுமரி போயிட்டோங்க. கன்னியாகுமரியில் வந்து புதுசாக வந்து கண்ணாடி பாலம் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் தான் கன்னியாகுமரி பொண்ணாச்சே, அது பார்க்காம எப்படி. நைட் வந்து லைட்டிங்ஸில் சூப்பராகவே இருந்துச்சுங்க. கண்ணாடி பாலம் தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம். அப்படியே வந்து அம்முக்கு வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் பைக்கில். ஸோ அதனால் அப்படியே நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து மட்டன் கடையும் ஓப்பன் ஆகிருந்துச்சு வர்ற வழியில். ஸோ அதனால் மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அம்மா வந்து ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டாங்க. என்னென்னா மட்டன் வந்து லிவர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் உண்மையாக லிவர் இருந்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. சரி, மார்னிங் அவங்க வந்து ஒர்க்கு போயிட்டாங்க. நான் அப்புறம் அப்படியே வந்து சரி லஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே யூடியூப்பை பார்த்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் மட்டன் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன், ஆனால் பிரியாணி பண்ணதில்லை. அப்படியே வந்து ஒரு பக்கம் வந்து மட்டன் வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக வேக வச்சுட்டேங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லிவர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லிவரில் வந்து தண்ணி கூடுதலாகிடுச்சு. என்னடா இது வந்து ஃப்ரையாட்டு வருமா என்னென்னு வரும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு சரி லிவர் தான் என்ன தான் ஆச்சு அதுக்கு கதைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். அழகாக கொஞ்சம் வத்தி கொஞ்சம் ஃப்ரை மாதிரி ஆகிட்டு இருந்து சடனாக திடீர்னு பார்க்குறேன் அழகாக வந்து அப்படியே வத்தி ஃப்ரை உண்மையாகவே சூப்பராக இருந்துங்க. பெப்பர்லாம் அப்படியே தூக்கலாட்டு அவ்வளோ டேஸ்டியாக கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி வச்சுட்டேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து அரிசியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். விசில் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அவ்வளோ உதிரியாக சூப்பராக கமகமன் வாசனை வேறுங்க. அவ்வளோ சூப்பராக உதிரியாக நான் நினச்சே பார்க்கல. அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க மட்டன் பிரியாணி. அப்படியே வந்து சரி ஸ்வீட் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணேங்க ஸ்வீட்டு. வீட்டில் வந்து சேமியா இருந்துச்சு. என்னடா இருக்குதுன்னு பார்க்கும்போது சரி பாலும் இருந்து சரி அதை வச்சு பால் பாயசம் பண்ணலாம் சொல்லிட்டு பால் பாயசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் என்னென்னா எலும்பு நிறைய இருந்துச்சு மட்டனில். ஸோ அதனால் வந்து மட்டன் சூப் வந்து பண்ணிட்டேன். மட்டன் சூப்பு எப்போவுமே நார்மலாக பண்ணுவீங்க, அதனால் வந்து அது எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். பாயசம் என்னடா ஆச்சு அதுக்கு கதை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாயசத்தை பார்த்தேன். அது டேஸ்ட்டு உண்மையே சொல்லணும்ல சுமாராக தாங்க இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அப்படியே வந்து எலுமிச்சை இஞ்சி போட்டு ஜூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா சிமிக்குவாங்க இந்த ஜூஸு. அப்படியே வந்து தயிர் பச்சடி பண்ணிக்கிட்டேன். அம்மா வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே சாப்பாடு போடு அப்படி சொன்னாங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைமில் எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே வந்து நல்லா ஜாலியாக பிரியாணி லிவரு அப்புறம் வந்து தயிர் பச்சடிலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே நான் போய்க்கு சொல்லலைங்க, உண்மையாகவே உதிரியாக அழகாக இருந்துச்சு பிரியாணி. எல்லாமே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து ஜூஸும் குடிச்சிங்க. அப்படின்னா சீக்கிரமாக வந்து அந்த ஜூஸ் குடித்தோம்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகும். இஞ்சி வந்து எப்போவுமே பெஸ்ட்டு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. ஸோ அதுவும் இது பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு அப்படியே வந்து லன்ச் வந்து முடிச்சிட்டோம். பாயசத்துக்கு அதை என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாயசம் குடிக்கலைங்க. நான் வந்து ஈவினிங் தான் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு அப்படியே சாப்பிட்டேன். எப்பவுமே அப்பளம் வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நியூ இயரில் வந்து என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க, எப்படி போச்சுங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் செலப்ரிட்டிஸ், டாடா, டேக் கேர், பாய்.